என்னங்க, காலம் எவ்வளவு சீக்கிரமா ஓடுது பாருங்க. ஆமா, நீ எதுக்கு இப்ப சொல்ற? இல்லங்க, தீபிகாவை நம்ம இத்தனை வருஷமா போன்ல தான் பார்த்து பேசிட்டு இருந்தோம். முதல் தடவையா ஃப்ரெண்டுன்னு வினய் அறிமுகப்படுத்தி வச்சப்போ எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தா, இப்ப பாருங்க எப்படி வளர்ந்துட்டா. நான் இப்ப நேர்ல பாக்குற வரைக்கும் அவளை நான் இன்னும் சின்ன பொண்ணாவே தான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆமா வசுகி, நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். நம்ம பசங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஃபாஸ்டா வளர்ந்துடுறாங்க. ஆனா நாம தான் அப்படியே இருந்துடுறோம். எப்படி கலகலன்னு பேசுறா பாத்தீங்களா? அப்படியே வினய் மாதிரி. ஏங்க, எனக்கு தீபிகாவை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆமா, உன் பையன்தான் கூட சேர்ற எல்லாரையும் அவன மாதிரியே மாத்திருவானே. நம்ம மித்ராவும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எவ்வளவு அமைதியா இருந்தா தெரியுமா? இப்ப பாரு. வாசுகி, மித்ரா பேரை சொன்னதும் ஏன் ஆஃப் ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப மட்டும் என்ன, மித்ரா கலகலன்னு சிரிச்சு பேசிட்டா இருக்கா? எப்பவும் அவ கண்ணுல ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு. நானே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் வாசுகி. என்னன்னு சொல்லுங்க. கோவப்படாம பதில் சொல்லணும். அது நீங்க கேக்குற கேள்வியை பொறுத்த. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் வாசுகி, மித்ரா கிட்ட இப்பெல்லாம் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற? எனக்கு ஒன்னும் புரியல வாசுகி. அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவ என்ன அப்படி தப்பு பண்ணிட்டா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சில பொய்களை சொல்லிட்டா, பாவம். அதான் அதையெல்லாம் பேசி சரி பண்ணியாச்சு. நீ இன்னும் மனசு மாறாம இருந்தா என்ன அர்த்தம்? நீயே சொல்றல்ல அவ எப்பயும் சோகமா இருக்கான்னு. நீ இன்னும் அவளை இப்படியே ஏத்துக்காம இருந்தா அவ எப்படிமா சந்தோஷமா இருப்பா? நீயே சொல்லு. எல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா சட்டுன்னு என்னால மனசு மாற முடியல. எனக்கு புரியல. இன்னும் அவ என்னதான் பண்ணா உன் மனசு மாறும்? நீ தானே வாசுகி சொன்ன வினைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அவன் மேல அவ எவ்வளவு அன்பு வச்சிருக்கா. அப்படிலாம் இதுக்கு மேலேயும் மித்ராவின் ஏத்துக்காததுக்கு என்னதான் காரணம்? நீயே சொல்லு. எல்லாம் சரிதாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் அந்த பொண்ண முழுசா ஏத்துக்க விடாம என்ன தடுக்குது. எப்படி ஒரு பொண்ணால காசு வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. அப்போ கல்யாணத்தை பத்தி அவளுக்கு இருந்த மதிப்பீடு அவ்வளவுதானா? வாசுகி, கம் ஆன். அது நடந்து முடிஞ்சு போன விஷயமா? அதே ஏன் திரும்ப திரும்ப பேசுற? ப்ளீஸ்ங்க, எனக்கு உங்க மருமக மேல எந்த கோவமும் இல்ல. அவ தாராளமா இந்த வீட்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். வினய்க்கும் அவளதான் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன கம்பல் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாமே சரியாயிடும். இப்ப தூங்குங்க. தூங்குங்க. மித்ரா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வீட்டு மருமகளா இருந்துட்டு நான் ஒரு பெரிய பணக்காரி, இந்த சிட்டிலேயே ஒன் ஆஃப் த பிக் ஹாஸ்பிட்டல்ஸோட ஓனர், அப்படி இப்படின்னு எதையும் தலையில ஏத்திக்காம ஒரு சர்வன்ட் மாதிரி பிளேட் எல்லாம் வாஷ் பண்ற பாத்தியா? இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் சொல்லு? உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மித்ரா. இதுல என்ன இருக்கு? இங்க எல்லாரும் எல்லா வேலையும் பாக்குறதா. வாசுகி அம்மாவும் சமைப்பாங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இவ என்ன வரன் பார்த்து ஜாதகம் பார்த்து பெரியவங்க சம்பந்தம் பேசி முடிச்சா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா? ஹாஸ்பிடல்ல சாதாரணமா ஒரு வேலைய பாத்துட்டு இருந்தா, ஏதோ ஆக்சிடென்ட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா.
எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடலுக்கு போவாங்க. நீ ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டியா? நல்லாதான் இருக்கு. ஆனா மித்ரா கிட்ட எனக்கு பிடிச்சது பழசெல்லாம் எதையும் மறக்காம இருக்கிறது தான். இதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் மித்ரா. எப்படி வேலைக்காரியாவே வா? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்படி எளிமையாவே இருக்கணும்னு சொல்றேன். மித்து, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் டேப்லெட் போடாம இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்து எடுத்து கொடுக்குறியா? ஏன் சார் டேப்லெட் கூட எடுத்து போட்டுக்க மாட்டீங்களோ? ஏய், அதெல்லாம் இருந்தா எடுத்து போட மாட்டேனா? என்ன மித்து, நீ கண்ணில் படாத மாதிரி எங்கேயாவது மறைச்சு வச்சனா அதை எப்படி நான் தேடி எடுத்து போட முடியும்? நான் மறைச்செல்லாம் வைக்கல, டேபிள் மேலதான் வச்சிருக்கேன். போய் நல்லா பாருங்க. ஐயோ, தேடி பார்த்துட்ட மித்து. கொஞ்சம் நீயே வந்து எடுத்துக்கூட ப்ளீஸ். அதான் போய் நல்லா பாருங்க. எனக்கு இன்னும் இங்க வேலை முடியல. ஐயோ, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. என்னதான் பண்றது? இன்னும் நீங்க போலையா? நீ வராம இங்க இருந்து நான் எப்படி மித்து போவேன்? ஏங்க, நீங்க என்ன சின்ன பாப்பாவா? ஒரு டேப்லெட் கூட எடுத்து போட்டுக்க மாட்டீங்க? சரி போங்க, நான் வந்து எடுத்து தரேன். மித்து, லேட் பண்ணிடாத, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வா, எனக்கு தூக்கமா வருது. சரி சரி, போங்க போங்க. ஒரு விஷயத்தை சிக்னல்ல சொன்னா அப்படியே கரண்ட் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்க வேண்டாமா? டியூப்லைட் வரட்டு இன்னைக்கு. அத்தை, நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் அவருக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு வரேன். இல்லனா மாத்திரை போடாமலே விட்டுருவாரு. சரிம்மா. அவங்க போட்ட டிராமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இவ போய் என்ன பண்ண போறா?